السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத 2 ரகாத் தொழுகை. அந்த தொழுகையை நாம் எவ்வாறு தொழ வேண்டும், எந்த நாளில் நாம் தொழ வேண்டும், அந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக நம்முடைய 1000 தேவைகளை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அந்த தொழுகையினுடைய சிறப்பு, அந்த தொழுகையில் நாம் ஓத வேண்டிய துஆக்கள், அதே போன்று அந்த தொழுகையில் நாம் ஓத வேண்டிய சூறாக்கள், இவைகளை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விடம் தொழுதுவிட்டு கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அவர்கள் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் அந்த தேவையை கேட்டு பூர்த்தி செய்து கொண்டார்கள். ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு விவசாயம் செய்வதற்காக நீர் தேவை. அப்பொழுது அந்த சஹாபி 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள். அந்த சஹாபியினுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் ஏராளமான தேவைகளோடு இருக்கக்கூடியவர்கள். தேவை இல்லாதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று அவருக்கு தேவையாக இருக்கும். அல்லாஹ்விடம் இவ்வாறு தொழுது நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒருவர் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை 2 ரக்காத் தொழுகை. இந்த தொழுகையை நாம் தொழுது இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் 1000 தேவைகள் இருந்தால் கூட அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். மிகவும் சிறந்த ஒரு தொழுகை. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த தொழுகை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்றால், அதாவது வெள்ளி இரவு, நாம் வெள்ளி இரவு ஜும்ஆவுடைய இரவு, ஜும்ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது எப்பொழுதென்றால், அதாவது வியாழன் மஹ்ரிபிலிருந்து ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த வியாழன் மஹ்ரிபிலிருந்து ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட நேரம். இந்த நேரம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளின் இரவு, இந்த நேரத்திலே தான் நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும். அதாவது நன்றாக நாம் குளித்துவிட்டு இந்த தொழுகையை நாம் 2 ரக்காத்துக்களை தொழ வேண்டும். இந்த 2 ரக்காத்துக்களையும் நாம் எவ்வாறு தொழுவது? முதலாவது ரக்காத்தில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை முதலாவது சூறாவாக நாம் வலமையை போன்று ஓதிவிட்டு இரண்டாவது சூரா அதாவது சூரத்துல் காஃபிரூன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் காஃபிரூனை நாம் 10 தடவைகள் ஓத வேண்டும். முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த சூரத்துல் காஃபிரூனை நாம் 10 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் இரண்டாவது ரக்காத்தில் மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் நாம் சூரத்துல் இஹ்லாஸை 11 தடவைகள் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் 11 தடவைகள் ஓத வேண்டும். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதினால் குர்ஆனை ஓதியதற்கான நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமம் இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை ஓதுவது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் 11 தடவை இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவோம். இவ்வாறு நாம் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று சூரத்துல் காஃபிரூனை ஓதிவிட்டு இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் சூரத்துல் இஹ்லாஸை நாம் 11 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு ஓதி அந்த 2 ரக்காத்துக்களையும் தொழுது முடித்த பின்னர் இந்த 2 துஆக்களையும் நாம் 10 தடவைகள் ஓத வேண்டும். அதில் முதலாவது துஆ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த துஆவை 10 தடவையும் அதன் பின்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார் என்ற இந்த துஆவையும் 10 தடவை ஓதிவிட்டு நாம் நம்முடைய தேவைகள், அது எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த தொழுகையைத்தான் இப்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அது எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். இவ்வாறு தொழுது பாருங்கள். வெள்ளி இரவிலேதான், ஜும்ஆவுடைய அந்த இரவிலே தான் இந்த தொழுகையை தொழ வேண்டும். நாளைய தினம் நாளை மஹ்ரிபிலிருந்து நாளை மறுதினம் ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட நேரம் இந்த நேரமாக இருக்கின்றது. இதிலே நாம் இந்த 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்.